சங்கரன்கோவில் நகராட்சி தலைவியான திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது சலசலப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிக்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். இந்த சலசலப்புக்கான பின்னணி என்ன? சங்கரன்கோவில் நகராட்சி நகர்மன்ற தலைவி மீது நம்பிக்கையில்லா குரல் வாக்கெடுப்பு செல்லாது என நகர்மன்ற தலைவி நீதிமன்றம் சென்ற நிலையில் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி 11 மணிக்கு நடைபெற இருந்த மறைமுக வாக்கெடுப்பானது 11:30 மணி ஆகியும் நடைபெறாததால் ஆத்திரமடைந்த நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி நகராட்சி ஆணையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாக்குப்பெட்டியை கீழே தள்ளிவிட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கரன்கோவில் நகராட்சியானது 30 வார்டுகளை கொண்டது. இது 9 வார்டு திமுகவும் 13 வார்டு அதிமுகவும் காங்கிரஸ் மற்றும் சுயேட்சையாக போட்டியிட்டு ஒரு சில உறுப்பினர்கள் வெற்றி பெற்றனர். அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகள் சார்பில் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்டனர். இதில் இருவரும் சமமான வாக்குகள் பெற்றதால் குலுக்கல் முறையில் நகர்மன்ற தலைவர் பதவி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதில் திமுக சேர்ந்த உமா மகேஸ்வரி வெற்றி பெற்று நகர்மன்ற தலைவியாக இருந்து வந்தார். இந்நிலையில் திமுக நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளும் முறையாக செய்து தரப்படவில்லை என நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நகர்மன்ற தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என கடந்த மாதம் 2ஆம் தேதி நகராட்சி ஆணையாளர் நாகராஜிடம் 24 உறுப்பினர்கள் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி நகர்மன்ற தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர 28 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதை அடுத்து நகர்மன்ற தலைவி பதவியை இழந்தார் உமா மகேஸ்வரி. இதனை அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தி மறைமுக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நகர்மன்ற தலைவியாக இருந்த உமா மகேஸ்வரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தால் விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் இன்று ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என சங்கரன்கோவில் நகராட்சி ஆணையாளருக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இன்று காலை 11 மணிக்கு நடைபெற இருந்த மறைமுக வாக்கெடுப்பானது 11:30 மணி ஆகியும் நடைபெறாததால் நகராட்சி ஆணையரிடம் நகர்மன்ற